ஐத்தனத்தை பார்க்க போறேன் பார்க்க போறேன் பார்க்க போறேன் பார்க்க போறேன் பார்க்க போறேன். அரளிப்பு வச்சுக்கிட்டு ஐத்தனத்தை பார்க்க போறேன் பார்க்க போறேன். அரிப்பு வச்சுக்கிட்டு ஐத்தனத்தை பார்க்க போறேன். ஆஹா ஏ ஒத்தரோசா வச்சுக்கிட்டு அரளிப்பு வச்சுக்கிட்டு ஐத்தனத்தை பார்க்க போறேன் பார்க்க போறேன் பார்க்க போறேன். ஏல ஏலலோ ஏல ஏலலோ ஏல ஏல ஏலேலோ பொம்பளை வந்து அப்புறம் அப்படியே குறு 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 குறுன்னு பார்க்கறது அதில் முள்ளால தான் எடுக்கணும். ஏல ஏலலோ ஏல ஏல ஏலேலோ முகக்கட்டை பிறகு காலா கருவாகட்டு தூராது. என்னடி கண்ணை கரையேறுன்னு என்னவோ தெரியல. இன்னும் கரையே இருந்தாலும் விட மாட்டேங்கிற பைக் எடுத்துக்கிட்டே திடு 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 திருன்னு வர. சரி அதெல்லாம் விடு. ஏய் என்னம்மா அடியே ஜில்லு அடி போட்டு கொண்டாட்டாத. இங்கே அடியாய் இங்கே பாரு மாமாவை. என்ன மாமா சத்தியமாக சொல்கிறேன்டி, நானும் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். பொம்பளை பொறுக்கியா நீ? ஏய் ஏய் மூஞ்சி போற கடை பாரு. அடி போகிறப்போ வரப்படி சரி அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்துருந்தாலும் ஆ, இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில் ஆ. நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பார்க்குறேன். ஆ. எப்படின்னு கேளுடி, எப்படி நெஞ்செல்லாம் மசுறு முளைச்சா பொம்பளைய பார்க்குறேன். எனக்கு நெஞ்சு மட்டுமே முளைச்சிருக்கு, அப்படியே குறு குறு குறுன்னு பார்ப்பேன். கட்டிக்கார மாமா என்னவா என்ன பொம்பளை வாழ்க்கை ஏண்டி கிட்டவான அது பொண்ணா பிறக்கிறதே தவறுது. நீலா சுந்தரம் கல் பகல்லையும் போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க. அதில் இதுவும் தண்ணி போட்டவன்ட்ட மாட்டினா அதில் தண்ணியா விட்டுட்டு போயிடுறாங்க. கஞ்சா போட்டவன்ட்ட மாட்டினா அவன் என்ன நினைத்து கசக்கிறானோ அதே கசக்குது. என்ன பொம்பளை வாழ்க்கை. ஆ, ஆ. ஒரு பொம்பளை அழகா வந்துடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் இது பண்ணுவேன். ஆமா எங்க அத்தா. என்ன பொம்பளை வாழ்க்கை. இந்த நாட்டில் நிம்மதியா வாழ முடியும். பஸ்ல ஏற விடுறாங்க, பஸ்ல ஏற மினி பஸ் தானே. மினி பஸ் பஸ்ல ஏற விடுறாங்கல்ல, அப்படி ஏறிக்கிட்டு பின்னால ஏறிடுறாங்க. நிம்மதியா வாழ முடியும். என்ன செய்ய போறேன் ஏது செய்ய போறோம்னு எப்படி காலத்தை ஓட்ட போறோம்னு எனக்கே தெரியல. எல்லாரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஈபியில் வேலாக்குறன கல்யாணம் பண்ணி, சரி ஈபியில் வேலாக்குறன கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம், மாசம் மாசம் மணியரசுமார் சம்பளம், போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாற்றினேன் அப்படின்னு அந்த முதல் நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு போஸ்ட் மரத்தில் ஏற யாபத்தில் எண்ணெய் மல்கடி ஏற ஆரம்பிச்சிடுறேன். முன்னால் ஒரு பீஸை பின்னாலையும் பின்னால் பரிசு முன்னாலையும் மாற்றி மாற்றி போட்டுறேன். சரி அதுதான் போனா போகிறோம். ஒரு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம், ஐஸ் விற்கிறவனை கல்யாணம்னா வாழ்க்கை குழு குழுன்னு இருக்குமுன்னு அந்த முதல் நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சார் ஐஸ் 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 ஐஸுங்கிறேன். அவன் சரி அதுதான் போனா போதும்னு இந்த மைக்செட்டுக்கார கல்யாணம், வாசி மைக்செட். சரி மைக்செட்டுக்கார கல்யாணம் பண்ணால் ஒரு நிகழ்ச்சி போனால் 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் ரூமுக்கு போயிட்டோம். போனவுன்னா பாரு இந்த ஆளுக்கு மைக்கில் பேசுகிற யாவும் வந்திருக்கும் போது மைக்கை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்றிரவு சரியாக 10 மணி அளவில் முதல் இரவு நடைபெறும், அனைவரும் திரளாக வந்து கண்டுகளிக்கும்னு. இது என்ன கோயில் கும்பாஜம்மனை கண்டுகளிக்க கூட்டம் காட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க. 10 பேர் ஓட்ட கழட்டிட்டேன், 15 பேர் கிடுக பிச்சுட்டேன், 5 பேர் சாக்கெட்டில் ரவுண்டு கட்டிட்டேன். நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டையும் கிழிச்சிருப்பாங்க, பாவாடையும் கிழிச்சிருப்பாங்க. சரி அதுதான் போனா போன்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி, அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்ல சில்லற புழக்கம், காசு மேலே காசு, மாடி மேலே மாடி, காரிலே போகலாம், ஏசியிலே பிறந்துக்கிட்டு படுக்கலாம்னு
அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே இல்லை. ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மசுறு நான் உறக்கும். 11வது வருஷம் நான் மாசமாயிட்டேன். அதில் ஆன மாசம்தான் அது 8.75. சரி மாசமாயிட்டா எவ்வளோ சந்தோஷம். அதுக்கு யார் காரணமாக இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்கிறதே பெரிய சந்தோஷம். என்னங்க நீங்கள் அப்பா போறியா அப்படின்னு போய் அரசியல் வாயிட்ட சொன்னேன். அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சிட்டேன். இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. ஏன்னா மாற்றமாக்காரமான எதிர்கட்சிக்காரன் சரி. சரி எத்தனை புருஷன் இருந்தாலும் என் புருஷன் வாட எடுபட்ட வயல் என் புருஷன் வரார். எனக்குன்னே பிறந்து வளர்ந்தவர். அவரை நான் விரும்பி தான் கல்யாணமே பண்ணினேன். விரும்பி தான் கல்யாணமே இப்போ வருவார் பாருங்க. புருஷன்னாலும் புருஷன் புருஷன் என்னங்க ஆமா முகத்தை பார்த்து பேசுங்க. இதே பார்க்காம கப்பு வேணாம். எனக்கு ஒரு கீழே ஒரு கப்பு இருக்கு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு மாமா? மாடை பிடிச்சதுக்கு. எந்த இதை கை வைக்காதீங்க. அண்ணம்மா உன் நினைப்பா தாண்டி எனக்கு வருது. ஐயோ தடவுற என்னங்க எனக்கு தூக்கமே வருதுல. என்னை பார்க்கலனாலும் உனக்கு தூக்கம் வராது. கெட்டி பிடிக்கணும்னா நான் இன்னும் 2 நாளை கூப்பிட்டு வந்து இருக்கேன். நீ என்னை கட்டி பிடிக்கிறேன் சரி, ஆலமரத்தை கட்டி பிடிக்கிறேன் சரி. ஆலமரம் கூட சின்னதா இருக்குமா இருக்க. சரிங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணம்மா என்னங்க உனக்கு இன்னும் 2 பேர் தங்கச்சி இவங்க இருக்காங்க. தங்கச்சியா? எனக்கா? எவா தங்கச்சி? எவா எனக்கு தங்கச்சின்னு கேட்டேன். எடுவட்ட தூமியா குடிக்க கண்ணம்மா கோவில் மட்டும் வரட்டு. அவன் இது அறுக்காம விட மாட்டேன். கண்ணம்மா நீ கோவில் தங்கச்சி மயிலா புண்ண தங்கச்சி நீ வரட்டு. 4ஆம் ஜாதி முண்டியால ஆத்தா தாயே தாயே நீ நீ கோவிக்காத தாயே. நீ கோவிச்சா அந்த கடலே பொங்கணும் மாதிரியா? கடலை பொங்கல நீ பொங்க வச்சுட்டா சண்டால. ஐயோ எனக்கே துரோகம் பண்ணிட்டானே. அடிக்காத மாசமா ஆக்கிட்டு அந்த பொம்பளையில போய் இது பண்ணிருக்கேன். அடிக்காத சாமி வயித்துல அடிக்காத. மாசமா ஆக்கிட்டு குழந்தை குவா குவா அந்த குவா குவாங்கற அவன் கவா கவான்னு கூப்பிடுறான். ஐயா உங்க அன்பு இருந்தா போதும். அப்பயே நான் கூட வாங்க போயிட்டாரு. இந்த 100 ரூபாய் வாங்கி போயிட்டாங்களா? போயிட்டாரு. அந்த சீன்ல ஓயாம சொல்லவும் வந்துட்டார். வேற ஒன்றும் இல்லை. வாங்கினா வந்தாங்க. பெட்ரோல் லிட்டருக்கு ஆகும். அதே ஓயாம வாங்கின பெட்ரோலுக்கு ஆகும். பெட்ரோலுக்கு நாளைக்கு சீட்டு காசு கட்டணும். பிரகாஷ் கபடி குழு அலங்கம்பட்டி கேப்டன் அழகுராஜ் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. அவங்க குடும்பத்தாருக்கும் நம்ம கம்பூர் கிராமத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். சரிங்க. அடியே அவளோட சண்டை விடக்கூடாது. யாரு என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல எனக்கு துராமன் வந்தவன் இந்த வீட்டுல இருந்தா அப்படி அடிச்சா ஐயோ அடிக்காத அடிக்காத அப்படியே வாழணும்னு எனக்கு தேவையில்லை. அடிக்காதடி. நீ எனக்கே மீச மட்டும் பெருசா இருந்தா பத்துமாடா? இது இருக்கணும். எது இருக்கணும்? மீச மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு அப்படியே தெரிஞ்சா எதடி இருக்கணும்? இது இருக்கணும். ஒரு பாட்டில் வச்சிருக்கிறேன். பாட்டில் இல்ல மீச மட்டும் பெருசா இது வேணாமா? அது இந்த கப்பு வாங்கிட்டு வந்திருக்கல. அந்த கப்பு இல்ல. அப்புறம் என்ன கம்பு? கம்பு வைக்கிறியா? கம்பு ஓடணும்ல. கிரிக்கெட் கம்பு வீட்டுல வச்சிருக்கேன். அந்த கம்பு என்ன மாதிரி இருக்கு? உனக்கு கிரிக்கெட் இதுக்கு ஓசா. இதுக்கு எத்தனை இன்ச்சு ஓசு வாங்குறது? இதுக்கு நான் ஓசு வாங்குறதா இருந்தா 7 இன்ச்சு ஓசு காணாது. வாங்க என்னங்க ஆம்பளை எல்லாம் இருக்காங்க. 15 லேடிஸா? ஆம்பளை இல்ல. அடே உன் தங்கச்சிகளை கூப்பிடுவான். ஆமா அதே நீ கண்ணம்மா ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கும். இது என்ன அரிசி மூட்டை மாதிரி ஒண்ணு? மரியாதையா பேசுடி. அடி மானகடை சிரிக்கி. எடுவட்ட சிரிக்கி. போர்வேல Dress தச்சிட்டு வந்திருக்க மானகடை. அடி போடி மானகடை. என்னடி போடி அவளே. வந்துருமா. அம்மா இங்கேமா. ராணியம்மா. ராணியம்மா இங்கேமா. இங்கேமா. ராணியம்மா. இரு இரு இரு. மாமா இருங்க மாமா. அடி போடி மானகடை சிரிக்கி. ஏய் புடிச்சல வச்சிட்டு இந்த ஆட்டடி ஆடாடி. அடி போடி அடி சிரிக்கி. இங்கேமா.
தேவையில்லாம அவளை பத்தி பேசாதீங்க. ஆ. ஏன்? அவ யார் என்னன்னு முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா? பத்தி யார் அவ? அந்த ஆளுக்கு தெரியும். ஆ? அவ யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தாய் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிட்டு அவளை பிடிச்சி கட்டிக்கிட்டு ஏறீங்க. அப்புறம் அவளை பத்தி என்ன தெரியுமா? ஆ. அவ யார் அக்கா தங்கச்சி 2 பேரை கட்டி அவரை என் அவ தாய் யார் மாதிரி தெரியுமா? மகன். யாருங்க? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன மகன் மாப்பிள்ளை அவ அவர். யார் தெரியுமா? யாரு? அவளு 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவதா. வேற ஏதாவது சொல்ல வாரு 10 மணி என்ன ஊத்த முடியங்கிறியா? ஏ போடி அங்க மான கடிச்சு மரியாதை இல்லடி. உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை. இப்ப புரிஞ்ச அரும்பு கட்ட மாதிரி இருந்த ஆமா இப்ப துரும்பு கட்ட மாதிரி இருக்கு. எல்லனா கூட ஐயோ, ஏது சட்டி? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன சட்டியா ஏது சட்டியா? என் புரிஞ்சல போட்டு மடக்கி முட்டியாடி. கண்ணன் கரன்னு கருவா கட்ட மாதிரி ஆளு இருக்குது. ஒல்லியா இருக்கா ஏறி அடி. இரு அக்கா தங்கச்சி 2 பேருக்கு என்ன குறைச்ச? ஓ உனக்கு இப்படி திரியுற ஆம்பளைக்கு லெவல் லெவல் நாக்க தொங்க போட்டு திரியுற. ஆமா அடுத்த ஆள் புருஷன்னா அப்படி அலையிற மான கடிச்சிருக்கு. அடி போடி மிருதாக்காரனை வச்சுக்க, அடி போடி ஆல்ரவுண்டுக்காரன் வச்சுக்க, அடி போடி தாளக்காரன் வச்சுக்க, அடி பேசுறா என்ன பேசுறா பாத்தீங்களா? அப்படி உனக்கு சிலாக்கி என்ன? உனக்கு என்னடி அப்படி அரிப்படுத்தி திரியுற? மான கடிச்சிருக்கு. ஆனா போடி அங்கிட்டு. இவ யார்? நம்ம புருஷன் தான் இவளை வச்சிருக்கா. யார் நம்ம உரிச்சா யாரு அப்பட ஓடி. யாரு போடுவா? அடி போடி கருவாடிச்சிருக்கு. நல்லா சம்பாதிக்கிறான் அவளை இதுல நல்லா குட்டிங்கி நல்லா சம்பாதிக்கிறான் அவளை நல்லா கேட்டி அடிக்கிறான். ஓடி அட்வான்டேஜ் இருக்கு. ஓடி மான கடிச்சிருக்கு. ஓடி துப்பு கடிச்சிருக்கு. அடி போடி அங்கிட்டு. அதென்ன படமா அது? அடிக்கடி வேற தூக்கி தூக்கி கேட்க போயிட சாமா என்ன இருக்குன்ற மாயாவரத்துல கேட்டாக மண்ணால யாண்டா தூண்டிய புடிக்கு. போயிட்டு இருந்துடா வாழ்ந்த போது ஒரு தங்க கடிச்சா ஏய் ஏய் முகரா பாரு எடுவட்டவய எப்படி பொட்டாட்டி கட்டி இருக்கற பாரு இந்த சாக்கியான்னு கேக்குறேன். இந்த பொட்டாட்டிய பத்த முதல்ல 3 வருஷம் எனக்கு ஒரு சாக்கியான்னு கேக்குறேன். ஐயோ இவள ஒரு பொம்பளன்னு கட்டி இருக்க இவள பார்த்து முதல்ல உனக்கு 3 எனக்கு ஒரு வருஷம் சாக்கியான்னு கேக்குறேன். வாங்கிச்சாடா? போய் படுக்க ஒரு பக்கத்துல சாவான வாங்கி கட்டுறேன் வாங்கி கொடு. உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே சிக்கு 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 தொங்குது. ஏய் பொம்பளை புள்ள தொட்டு தாலி கட்டினியே எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்க. என் தாலியை பாரு. வீரதேவன் உனக்கு அவ்வளவு எனக்கே துரோகம் பண்ணிட்டு இவளோட போறியா? ஏய் துரோகம் சொல்லு இருக்க ஏய் துரோகம் எனக்கு துரோகம் செய்து விட்டாய். வாய மயில அவர்களே போய் பிடிக்கிறார். ஆளை முகரை பாரு ஓ முகரைக்கு எத்தனை பேர் தான் கேட்பாங்க எடுவாட்ட சிரிக்கியாரே. ஏய் போடி எடுவட்ட சிரிக்க நல்ல மரியாதை இல்லை. உனக்கு மரியாதை இல்லடி. தொப்பகிலிய விழுந்துறாத பாத்துக்க ஏய் இந்தடி வாடி மேல ஏய் ஏய் ஓ முன்னாடி ஊர்ல போயிட்டு இருக்கா. நாங்க 2 பேர் பார்த்தானு என்னடி என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஏய் மருதமணி ஏய் ஊர்ல வீரதேவன் நீ வாட்டுக்கு உட்கார்ந்திருக்க அது உன் பொண்டாட்டியா இல்ல ஊருக்கே பொண்டாட்டியா? கண்ணம்மா ஐயோ போறதும் போற எப்படியாவது காசோட வந்துரு. இல்ல அவள்கிட்ட எவனாவது போக முடியுமா? கண்ணை திறந்து பார்க்க முடியுமா? ஏன்? நீ எப்படியா இருந்தாலும் அந்த பொம்பளை பார்த்தா உனக்கு மூடு வருமா? பக்கத்துல படுக்க தோணுமா? இல்ல கேக்குறேன். அடியே கண்ணம்மா ஏ பாவடையை இழுத்து கட்டிக்க. ஏய் உன் பாவம் கற்பு பறி போயிட போகுது. அடியே கண்ணம்மா அடங்கண்ணமா கொன்னமானுக்கு வாயை பிடிச்சு 2ஆ கிழிச்சு போடுவேன். என்ன பொண்ணம்மா கோயிக்காத பொண்ணம்மா. ஏய் உன்னமா கண்ணமான்றதுனா என்ன நடக்குது இங்க? தூக்கம் உங்களுக்கு. அறுத்து புரிவே அறுத்து இத வச்சுக்கிட்டு எத்தனை பொண்டாட்டி இப்படி பண்ணின? நல்ல மொளா பிச்சு தட்டு ஓடல நீ என்னென்ன வேற ஏ அதுவே இல்லாம தான் தெரியலப்ல. நீ மேற்கொண்டு வேற மொளகா பெஞ்ச கேவலப்படுத்துறியா? அடியே கண்ணம்மா அடியே கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏய் இங்க இரு.
கண்ணம்மா கிண்ணம்மானா சாமாமெல்லாம் தெரிச்சு வந்துருச்சு. அடியே தூக்கம் அடியே அடியே தூக்கம் இருக்கிற பாதி பேரும் மயங்கி போயிருவா. அடி அடியே ஏய் இது என்னடி கிங்கினி அது எருமை மாதிரி? என்ன விதமான உயிரினம் அதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. அது என்ன எருமை மாடு அடியே மாதிரி? அடியே பொண்ணம்மா அடியே செல்லம்மா அவளை மாதிரி நீங்களும் தூக்காங்க. ஏய், ஆனா சத்தியமா சொல்றேன் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. எதுவும் இல்ல. அங்க பாரு. வாடி ஏய் தாவணியை கட்டடி மானக்கடை சிரிக்கே. காவலுக்கு போன முடி தாவணியை கட்டடி. சரி சரி இங்க வா இங்க வா கோவப்படாத வா வா. ஐயோ ஏற முடியல. ஐயோ ஏற முடியல. ஐயோ கேட்டு யாராவது மாயவரத்தில் கேட்டாங்க. ஏய் என்ன ஆட கொடுமை எந்த சோக மியூசிக் வேற. ஓடி எடுவட்டோனே. உனக்கு இது தேவையில்லடி. இதே போதும் முடி. தொட்டு தாலி கட்டு என்ன குறைக்கு தொட்டு தாலி வைர இந்தாடி உனக்கு அந்த பந்தே தேவையில்ல. ஏய் ஏய் எடியோட வச்சிருக்க அங்க பாரு பந்த இப்ப உருட்டி விளையாடுங்க. ஏய் அடியே அடியே இந்தாடி அங்க பாரு. தூமி அப்படி பந்தால வாங்கிடா. அடியே அடியே வா. பள்ளிக்கூடத்து லீவுக்கு ஏன்டா கூட்டி வந்தியா? அடியே வாடி நம்ம இன்னைக்கு எங்க போகணும் தெரியுமா? எங்க வரோம்? நந்தவனத்துக்கு போகணும். சரி தங்கச்சி வர்றது. அப்படியா? தங்கச்சி வரும்போது ஒழுக்கம் ஒழுக்கமா இருக்கணும். நல்ல தங்கச்சி வைரா. ஏய் உனக்கு நாத்தனா வேணும்டி. ஏங்க என்கிட்ட மட்டும் பாசமாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அவட்டி எதை பாத்தீங்கன்னு தெரியல எப்படி போய் பயங்கி போய் கிடக்குறீங்க. அவெல்லாம் எடுத்து காமிச்சாங்க. நீங்க தாண்டி யாம்பு காலை இதுக்கு வரலையாடி? கருவா கட்டமா எனக்கு என்ன குறைச்சல்னு நீங்க அவளை பிடிச்சிங்க. அவ பந்து எடுத்து காமிச்சல நீ உன் பந்து எடுத்து காமி. பயாங்கடே அம்மா சரி எல்லாம் சேர்ந்து காட்டு காவலுக்கு போவோம் சரியா? வளவலன்னு பேசக்கூடாது. உன் தங்கச்சியை கூப்பிடியா? தங்கச்சி ஒன்னதான் எடுத்து காமி. ஏய் ஓடா எடுவட்ட என்ன தொங்காட்டி வைக்கறடா. தங்கச்சி நீங்க என்னை விட்டு எங்கேயும் போவே கூடாது. ஓடாதீங்க. சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே. ஆமா அப்படி போடு. அப்படி போடு. பசியும் போட்டு
குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு பட்டா பட்டா பூச்சி பழகத்தானே அடாமா அப்படி போடு இன்றைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கணும் இன்றைக்கு மங்களகரமா நினைச்சிருக்கணும் இவ யாரு சத்த தௌசண்ட் மாதிரி 16 பெற்று பெருவாழ் வாழணும் அவ ஏற்கனவே ஏற்கனவே புள்ள வத்தக்கிட்ட நிலைமை அங்கவை சங்கவை எனக்கே துரா பண்ணிட்டேன் டாடி அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் தங்கச்சி இவங்க யாருங்கண்ணே இவங்க 2 பேர் தெரியும் இவங்க யாரு 3 ஏரை கட்டி அண்ணே ஆபரேஷன் பண்ணிருக்கேன் கண்ணம்மா மூத்தவ ஒண்ணுக்கு 2 கட்டி கண்ணம்மா உன் நாத்தனா எப்படி நாத்தனா வாங்கும் டோர் ஏத்துனா நான் ஆத்துனா என்னத்தை ஏத்துறிய காங்கிரீட் மிஷின் ஓஸ் தானே உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கருணக்கிழங்கே ஏத்தனாருன்னு சொல்லு இந்த அவளுக்கு என்ன ஏத்த பிளான் பண்றாளு நான் என்ன சொல்லுனா 2 பேர் இருக்கல இவங்களை எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க யாரு இவங்க இத பார்த்து ஆ அந்த பார்த்து எதை பார்த்து ஏய், கைய பந்த பார்த்தா இவங்க வித்தியாசம் ஒன்ன காணோம்டா அண்ணே அப்பா வந்து கண்ணு கருத்தமா காவலி போக சொன்னாரு ஆமா ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது ஆடு பண்ணி சேரா விட்டா உள்ள வரக்காது முகரே பார்க்கல ஆமா என்னென்ன பண்றீங்க இவங்களை வச்சு உள்ள போய் உட்காருங்கம்மா அதான் 2 உள்ள போயிரு நாடா முடிஞ்சு உள்ள போ இருந்து நாடாம் பார்த்துக்கிட்டு இருக்காதுடா ஏய் நாடா நல்லா இருக்குடி ஏய் நாடா இந்த இடத்துல மனசு சந்தோஷமா இருக்கு உங்க மனசு எப்படி இருக்கு எனக்கு பால் வாங்கி தரீங்களா ஆத்தாடி ஏய் உனக்கு என்ன வேணும் எனக்கு பால் வேணும் உனக்கு என்ன வேணும் எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும். காவலுக்கு போறோமா வேற நல்ல காரியத்துக்கு போறோமா அதனால அதனால பறவை விரட்டுமா ஆமா பறவை வேட பாப்போம் நேரம் ஆயிடுச்சு 3 மணிக்கு நாடா முடிக்கணுமா ஊர்க்கார சொல்லியிருக்காங்க போய் தூங்கணுமா அவங்கள பாவம் ஏய் மணிய 3 மணி 2 நாளா நாடாமல ஆளோளம் 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 சோ ஆளோளமே ஆளோளம் 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 சோ ஆளோளமே ஆளோளம் இந்த கரடியை புடிச்சு ஏ காத்தியா சிவனேட அங்கவை சங்கவேன்னு பேரே வச்சிருக்கேன் சின்ன 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 செம்பருத்தி கூட்டம் போடு காத்தியா அவளுக்கு எப்படி ஆறாளுக்கு இந்த ஆட்டம் வேணாம் எனக்கு தலைவுறேன் தலைவின்னு தெரிஞ்சு புரிஞ்சுடுறேன் நான் என்ன சொல்றேன்னா நாத்தனா எங்க அண்ணன் என்ன சொல்றாரு அது மாதிரி நீங்க கேளுங்க இருங்க இருங்க தனித்தனியா ஆடுவான் அவளை தனியா ஆட விடுவான் அதானே தனித்தனியா ஆடுவான் தனித்தனியா ஆடுவான் அவளை தனியா ஆட விடுவான் இங்க இருங்க மச்சான் இங்க இருங்க மருதமணி
பண்ணி வச்சேன். இருங்க, தனித்தனியா ஆளுக்கு ஒரு 4 ஸ்டெப் போடுவோம். ஆமா, இவளை தனியா ஆட விடுங்க. மொத்தமா ஒரு ஸ்டெப் போடுறான். தன் தெரிஞ்சு அதை கட்டுமுடா. தனித்தனியா. ஏய், அவுட் அவுட் அவுட். சேலம் கிளியா தெரிஞ்சுக்கிறான். கண்ணம்மா அவுட். அண்ணாம வாயில புடுங்கடா. இன்னும் கொஞ்சம் இதுல கொட்டு அந்துக்கிட்டு போகுது. கண்ணம்மா அவுட். கண்ணம்மா அவுட். ஏய் வலிக்குதுடா. காத்தியா மிருதங்க பெட்டி என்ன மாதிரி வாசிக்கிறாங்க? நீங்க ஆடுற மாதிரி எல்லாரும் ஆடணும்ல. இப்ப நான் ஆடுற மாதிரி நீங்க ஆடணும். ஆமா ஆமா இருங்க வரேன். உங்களுக்கு ஒரு நியாயமா? நீ ஆடு, நீ ஆடு, நீ ஆடு. ஆட சொல்லு. தங்கச்சி பறவை எல்லாம் ஓலமா தெரியல. இதெல்லாம் ஞான பறவை. இதெல்லாம் சாமி. ஆளுக்கு ஒரு பக்கம் பண்ணி மரம் நின்னுடும். ஆமா,